அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிகச் சிறந்த திருக்குறளைப் பற்றி பேசப் போகிறோம். இது வெறும் 2 வரிகள் கொண்ட கவிதை மட்டுமல்ல, மனித உறவுகளின் ஆழத்தையும் அறிவின் மதிப்பையும் மிக அழகாக விளக்கும் ஒரு வாழ்வியல் தத்துவம். அந்தக் குறள் நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்தக் குறள் நாம் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது, ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் புதிய அர்த்தங்களையும் ஆழமான நுண்ணறிவுகளையும் பெறுவது போல, பண்புள்ளவர்களுடனான நட்பு அல்லது தொடர்பு பழக பழக மேலும் மேலும் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பதை உணர்த்துகிறது. குறளின் முதல் பகுதி நவில்தோறும் நூல்நயம் போலும் என்று தொடங்குகிறது. நவில்தோறும் என்றால் ஒவ்வொரு முறை கற்கும்போது அல்லது ஒவ்வொரு முறை படிக்கும்போது என்று பொருள். ஒரு நல்ல புத்தகத்தை, குறிப்பாக ஒரு இலக்கிய நூலை அல்லது ஒரு தத்துவ நூலை நீங்கள் ஒருமுறை படித்தால் ஒரு புரிதல் கிடைக்கும். அதை மீண்டும் மீண்டும் படிக்க, அதன் ஆழமான அர்த்தங்கள், நுட்பமான கருத்துக்கள், மறைந்திருக்கும் அழகியல்கள் உங்களுக்கு புரியத் தொடங்கும். முதல் முறை படிக்கும்போது கவனிக்காத பல விஷயங்கள் அடுத்தடுத்த வாசிப்புகளில் வெளிப்படும். வெறும் தகவல்களைத் தாண்டி அதன் உள்ளர்த்தங்கள், ஏன் அப்படி சொல்லப்பட்டது என்ற காரண காரியங்கள் புலப்படும். மீண்டும் மீண்டும் படிப்பது கருத்துக்களை மனதில் ஆழமாக பதிய வைக்கும். நூலின் நயம் என்பது ஒரு முடிவற்ற புதையல் போல. எவ்வளவு தோண்டுகிறோமோ அவ்வளவு ரத்தினங்கள் கிடைக்கும். அதேபோலத்தான் பண்புடையோருடனான தொடர்பும் என்கிறார் வள்ளுவர். குறளின் 2ஆம் பகுதி பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று வலியுறுத்துகிறது. பயில்தோறும் என்றால் பழக பழக, நெருக்கமாகும்போது என்று பொருள். பண்புடையாளர் என்பவர் நல்ல குணங்கள், உயர்ந்த ஒழுக்கம், மென்மையான பேச்சு, உதவு மனப்பான்மை, மற்றவர்களை மதிக்கும் தன்மை போன்ற நற்பண்புகள் கொண்டவர்கள். இத்தகையோருடனான தொடர்பு ஏன் நூலின் நயம் போல முக்கியம்? முதல் முறை பழகும்போது ஒருவரைப் பற்றி மேலோட்டமாகவே தெரியும். ஆனால் பழக பழக அவர்களின் நல்ல குணங்கள், ஞானம், அனுபவம், நேர்மை ஆகியவை நமக்குத் தெரியவரும். இது நூலை ஆழமாக படிப்பது போல. பண்புள்ளவர்களுடன் பழகும்போது நாம் அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள முடியும். அவர்களின் அறிவுரை, வழிகாட்டுதல், வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு வாழ்வியல் பல சிக்கல்களை தீர்க்க உதவும். ஒரு நல்ல நண்பர் அல்லது வழிகாட்டியுடன் பேசுவது நமது மனக்குழப்பங்களை தீர்த்து தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தும். நேர்மறை ஆற்றல், பண்புடையோரின் அருகில் இருப்பது ஒரு நேர்மறை ஆற்றலை நமக்குத் தரும். அவர்களின் நல்லெண்ணங்கள், ஊக்குவிப்பு ஆகியவை நம்மை சிறந்த மனிதர்களாக மாற்றும். சுயநலமற்ற, உண்மையான பண்புடையவர்களின் நட்பு காலப்போக்கில் மேலும் வலுவடையும். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அவர்களுக்குள் ஒரு ஆழமான பிணைப்பு உருவாகும். ஒரு நல்ல நண்பர் என்பவர் ஒரு திறந்த புத்தகம் போல. நாம் எவ்வளவு அதிகமாக அவர்களுடன் பழகுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அவர்களுடைய நற்பண்புகளையும் அறிவையும் அனுபவத்தையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும். இந்த குறள் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்வியல் பாடத்தை உணர்த்துகிறது. நாம் யாரோடு பழகுகிறோம் என்பது மிக முக்கியம். பண்பில்லாதவர்களுடனான தொடர்பு காலப்போக்கில் நமக்கு தீமையையே விளைவிக்கும். ஆனால் பண்புள்ளவர்களுடனான நட்பு நம்மை மேம்படுத்தும். நூல்களை வாசிப்பதன் முக்கியத்துவத்தையும் வள்ளுவர் இங்கே மறைமுகமாக உணர்த்துகிறார். அறிவுத்தாகம் கொண்டவர்கள் நல்ல நூல்களை மீண்டும் மீண்டும் படிப்பது போல, நல்ல மனிதர்களுடனும் மீண்டும் மீண்டும் பழக வேண்டும். ஒரு சிறந்த மனிதராக நாம் வளர, சிறந்த நண்பர்கள் மற்றும் அறிஞர்களின் தொடர்பு அத்தியாவசியம். அவர்களின் வழிகாட்டுதல், ஊக்குவிப்பு, சரியான தருணத்தில் கிடைக்கும் அறிவுரை ஆகியவை நமது வளர்ச்சிக்கு வித்திடும். ஒரு நல்ல நூல் எப்படி நம்மைச் செதுக்குகிறதோ, அதேபோல ஒரு நல்ல பண்பாளர் நம் வாழ்வைச் செம்மைப்படுத்துவார். ஆகவே வள்ளுவர் இந்த ஒரே குறளில் அறிவின் ஆழத்தையும் சிறந்த உறவுகளின் மதிப்பையும் மிக அழகாக இணைத்துக் கூறியுள்ளார். நல்ல புத்தகங்கள் போல நல்ல மனிதர்களும் நம் வாழ்வியல் விலைமதிப்பற்ற செல்வங்கள். நம்மைச் சுற்றி நல்ல பண்பாளர்களுடன் நாம் பழகும்போது அவர்கள் நம்மை மேலும் மேலும் பட்டை தீட்டி சிறந்த மனிதர்களாக உருவாக்குகிறார்கள். இது வாழ்வியல் அழகிய ரகசியங்களில் ஒன்று. நன்றி. இந்த குறள் உங்கள் வாழ்வில் சிறந்த உறவுகளை தேர்ந்தெடுக்கவும், அறிவின் இனிமையை உணரவும் உதவும் என்று நம்புகிறேன்.